கூட கூட்டு போறான். நோன்பு திறக்க நீ வாமா. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இங்க தேவை. நான் குற்றம் சுமத்துகிறேன். இந்திய கடற்படை தான் செய்திருக்கும். இந்த நாட்டை சீர்தூக்கி மறுபடியும் வழிக்கு கொண்டு வரணும்னா ராகுல் காந்தி தலைமையில் மிக விரைவில் மத்தியில் ஆட்சி அமையணும். அதுவும் 29 வரைக்கும் எல்லாம் என்ன மாதிரி ஆள் காத்திருந்தா கூட முடியாது. ஏன்டா இன்னும் 29 வருஷம் இந்த நாட்டை பின்னாக்கி கொண்டு போயிடுவான். இந்த இளம நாட்டிகள், இந்த மத பிசாசுகள், மதவெறி பிடித்தவர்கள், உதாரணத்துக்கு சுருக்கமாக சொல்லணும், நேரம் இல்லை, விருந்தினர்களாக வந்தவங்களை பாலஸ்தீனத்தில் ஈரானில் இருந்து கப்பலில் 200 பேருக்கு மேற்பட்டவர் கூட்டு பயிற்சி, போர் பயிற்சின்னு விருந்தினர்களாக வரவழைச்சி ஒரிசாவில் ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சியை முடித்து போகிறாங்க. வார் நடக்குது. அது 7000 கிலோமீட்டருக்கு இந்த ஆண்டு இந்த மாதிரி ஈரான் கப்பல் போகுதுன்னு யார் தகவல் கொடுப்பா? நான் குற்றம் சுமத்துகிறேன். இந்திய கடற்படை தான் செய்திருக்கும். இந்த மோடி அரசாங்கம் தான் செய்திருக்கும். அதை இந்த எலெக்ஷனே இல்லாமல் ஓசில் ஜெயிச்சு வந்த இந்த ஜெய்சங்கர் மாதிரி ஒரு வெளியுறவு அமைச்சரை வச்சு சப்பக்கட்டு கட்டலாம். அது மிகப்பெரிய படுகொலை பாருங்க, எவ்வளோ பெரிய கோழைத்தனம் பாருங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தவங்கள இலங்கை கப்பல் படை வந்து 100 பேருக்கு மேலே காப்பாற்றிருக்கு. அவனுக்கு எப்படி அங்கே போர், அந்த பக்கம் போருக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த கப்பலை கவுத்து அநியாயமாக ஈரான்காரங்களை கொண்டிருக்கான், விருந்தாளியாக வரவழைச்சு. ஏன்னா அது இவங்களோட வாடிக்கை. எங்கே இஸ்ரேலில் இப்போ யாசகம் கேட்ட மாதிரி உணவுக்கு காத்திருக்கிற குழந்தைகள் மேலே குண்டு போட்டவன் 168 அப்பாவி குழந்தைகளை இந்த அமெரிக்க இஸ்ரேல் ராணுவம் தெரிஞ்சு அங்கே குண்டு போட்டு சாவடிக்கிற ஒரு மனோபான்மை உடையவர்கள். இந்த பிஜேபி அரசாங்கம் உண்மையில் பயங்கரமாக எல்லா துறையிலும் இவ்வளவு ஏங்க ஒரு இதை சொல்லாமல் இருக்க முடியல. அதாவது மோடி இப்போ என்னடா காலையில் செய்தி என்னடான்னா, ருஷ்யாவில் இருந்து 1 மாதத்துக்கு நீ என்ன வாங்கிக்கோ, அங்கேருந்து ஆர்டர் போடுறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் மாட்டை வச்சு அந்த இஸ்ரேல் அந்த இலும நாட்டு தலைவன் இப்படியெல்லாம் பண்ணி நாட்டை அடமானம் வச்சு எல்லாம் வச்சு ருஷ்யாவில் இன்னும் 1 மாதத்துக்கு வேணால் வாங்கிக்க அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து இவருக்கு வெக்கக்கேடான அமெரிக்காவிலேருந்து ஆர்டர் வருது. இந்த நாடு நாசமாக போயிடுச்சு. மிகவும் இதை மீட்டு எடுக்கணும்னா மிக விரைவில் இந்த தேர்தல் ஆணையரெல்லாம் தூக்கி போடணும். இவனெல்லாம் 1ஆம் நம்பர் மொண்டை மாதிரிங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஒரு புரட்சியை வெடிக்கணும். காங்கிரஸ் சார்பாக நானே முன்னெடுத்து நடத்துவேன். சத்தியமாக சொல்கிறேன். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இங்கே தேவை. இவனுங்களை இப்படியே விட்டாலும் இந்த நாடு நாசமாக போயிடும். நான் இருக்கேன் உங்கள் பக்கம், நான் சேர்றேன் உங்கள் பக்கம். அர்ச்சனா செய்வதுக்காக தான் மனு கொடுத்துருக்கேன். விரைவில் நடக்கும். ராகுல் காந்தி தலைமையில், ஏன்னா ஐயா 36 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, பதவியிலேயே இல்லை. அவரை இன்னும் இளம் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அவரை கொண்டு வாங்க. அவர் ஒத்தையாக போராடிட்டு இருக்கார். பாராளுமன்றத்தில் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் துண்டை காணா துணியை காணான்னு கோவணத்தை அவர் வீட்டை ஓடுறானுங்க. பைபிள்லைங்க பதில் சொல்லாமல் அவர் மேலே ஆன்டி இண்டியன்னு போட்டு பழி சுமத்துறானுங்க. போதும். நோன்பு 17ஆம் நோன்பு என் மனைவி வேறு வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்து எந்த வயசுக்கு வரமாட்டாங்க. அவன் யாரையோ கூட கூப்பிட்டு போகிறான். நோன்பு திறக்க நீ வாமா. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல வரலை. அவரவர் பாடு அவங்கவுங்களுக்கு. மீண்டும் இங்கே வந்த எல்லா என் தமிழின மக்களை வாழ்த்தி, சகோதரிகளை வாழ்த்தி, நாளை மீண்டும் மகளிர் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். சந்திப்போம். நன்றி. வணக்கம்.